ஹலோ டெவலப்பர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு ஒரு இகாமர்ஸ் சைட் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த சைட்டோட டிசைன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு இகாமர்ஸ் சைட்டு. ஆக்சுவலி இங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ராயிங் அகாடமி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு இமேஜஸ் கொடுத்து நம்ம இதை எனக்கு ட்ரா பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணி தராங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் நல்லா க்ரோ அப் ஆகுது அப்படிங்கிறக்காக இது நம்ம வெப்சைட் மூலிமா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெப்சைட் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஓவரால் ஒரு 18,000 பே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டிசைன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டெவலப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 50% அட்வான்ஸ் போட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த டிசைன்ஸோட ஃபியூச்சர்ஸு அண்டு நம்ம பண்ண போகிற டெவலப்பிங் மெத்தட் எதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம இப்போ இதை பார்த்துடலாம். ஸோ ஓவரால் இதில் ஒரு 8 பேஜஸ் இருக்குது. தென் அது போக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆட் டு கார்ட் விஷ் லிஸ்ட்டு அண்டு பேமெண்ட் பேஜஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் சேர்த்து ஒரு 11 பேஜஸ் கிட்ட வருது. ஸோ இந்த 11 பேஜஸ் இகாமர்ஸ் வெப்சைட்க்கு நான் ஒரு 18,000 நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கெலாம் சேர்த்து நீங்கள் என்ன ஒரு ப்ரைஸ் தரலான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலி ஒரு 18,000 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களோட டிசைன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோ செக்ஷன் வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அண்டு கிளைண்ட்ஸு அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க அகாடமியில் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட வெப்சைட்டில் காமிக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ராயிங் எல்லாத்தையுமே ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு இந்த ஈவெண்ட்டுக்கு வரவங்களாம் ப்ரியராக புக் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புக்கிங் ஸ்லாட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் புக் பண்ணுறவங்க இந்த வெப்சைட் பார்த்து புக் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தென் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த புக் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு என்கொயரி ஃபார்ம் வரணும். அந்த என்கொயரி ஃபார்மில் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஸ்லாட் அவங்களோட ஐடி கொடுத்து நம்ம அவங்களுக்கான ஸ்லாட் தனியாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து கேலரி பேஜ் கேட்டிருக்காங்க. அடுத்து கேட்டகரி வைஸாக எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹை காஸ்ட்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 5,000 to 10,000 பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ராயிங்கும் அது எல்லா ப்ராடக்ட்டுமே கேட்டகரி வைஸாக லிஸ்ட் ஆகணும், ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளைண்ட் இந்த வெப்சைட் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோடய இமேஜை எனக்கு ஒரு ட்ராயிங்காக வேணும் அப்படின்னா அவங்க அந்த இமேஜை இவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பேக்எண்டில் ரிசீவ் ஆகணும். அண்ட் அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ஐடியோடு ரிசீவ் ஆகணும். ஸோ இந்த கிளைண்ட்னால் இப்போ AUU1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடியோடு ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேக்எண்டில் இவங்க பார்த்துட்டு இவங்களுக்கோட ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்க ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா இமேஜை ஆட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது ஒரு என்கொயரி ஃபார்ம் வரணும். கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த சைட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக FAQ ஃபோட்டோ செக்ஷன் சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு தனி பேஜஸ் போட்டு அதுக்கும் புக்கிங் ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்சுவலி இது ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுற கான்செப்ட். ஓகேங்களா? இந்த மூவி டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான ஸ்லாட் நம்மளுக்கு தனியாக வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க ஈவெண்ட் நடத்துகிறப்ப யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கான ஸ்லாட் தனியாக புக் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணி தரோம். தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் பேஜ். ஓகே, ப்ராடக்ட் பேஜில் ஷாப் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் செப்பரேட் கேட்டகரிஸில் லிஸ்ட் ஆகணும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபில்டர் ஆப்ஷனும் எனக்கு இந்த வெப்சைட்டில் வரணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
வாட்டர் கலர் பெயிண்டிங் சொல்லின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கான தனி கேட்டகரியில் வந்துட்டு அந்த பெயிண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு லிஸ்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃபில்டரிங் ஆப்ஷனும் இருக்கணும், சர்ச் ஃபில்டரிங் ஆப்ஷனும் இருக்கணும்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸும் தரப்போகிறோம். ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பை பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு மெயிலில் வந்துட்டு பை ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகணும். தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு நார்மல் மெசேஜ்லேயும் சென்ட் ஆகணும். ஸோ போத் கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்ஸ் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு மெயில்லையும் சரி மெசேஜ்லேயும் சரி சென்ட் ஆகணும். மெசேஜ்னால் வாட்ஸ்அப் கிடையாது, நார்மல் மெசேஜ். இதுதான் நம்மளுக்கு டாஸ்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட் டு கார்ட் பேஜ் வந்துட்டு டிசைன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட் டு கார்ட் பேஜில் ஒரு டாஸ்க் என்னென்னா வந்துட்டு நம்ம ஆட் டு கார்ட் பேஜ் தரப்ப ஆட் டு கார்ட் பேஜ் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுத்தோம்னா வேறு ஒரு பேஜில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் டு கார்ட் பேஜ் வந்துட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னே அதே பேஜில் இன்னொரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆஸ் யூஷுவலாக எல்லாம் ஒரு இகாமர்ஸ் மாதிரி தான் இருக்குது. பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அது என்ன டிசைன்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் தான் அது. ஸோ செக் அவுட் பேஜ் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்லாம் போயிடணும். தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷிப்பிங்கு, செக் அவுட் பேஜ். ஸோ இதெல்லாமே டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட் பேஜ் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஓவரால் வந்துட்டு ஒரு 11 பேஜஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 18,000 கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆக போகுது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுன்னு நம்ம டெவலப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்க போகிறோம், கிளைண்ட்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டோட ஓவரால் ப்ரோட்டோடைப் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.